ஆராய்ந்து செம்மையாக செய்யணும் என்றால் எவ்வளோ அறிவு வேணும்? எந்த பள்ளிக்கூடத்துக்கு போக நீ எவன் சொல்லி தருவான்? இதை படிக்கலாம், அவதான் செய்யலாம். வாழ்வியல் நெறி, வாழ்வியலில் சத்து விசாரணம். வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் நடத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையை பிரச்சனை எந்தெந்த வகையில் பிரச்சனை வரும் என்று அறிந்து பிரச்சனையை தடுத்துக் கொள்கின்ற பண்பு ஒருவனுக்கு இருக்குமேனால் வாழ்வியல் தெரிஞ்சவன், அதான் வாழ்க்கை தெரிஞ்சவன். நான் இயல்பினான் வாழ்க்கை வாழ்வன். இவர்கள் தான் சத்து விசாரம். தோற்றம் காரணம் நமக்கு வந்த ஏன் பசி வந்தது, ஏன் பரிணாமத்துக்கு உட்படுது உடம்பு, ஏன் நரதறிய வந்தது, ஏன் இறைமல் வந்தது, இதுக்கு என்ன காரணம்? தேகத்தை நன்கு நாம் புரிந்து செயல்படவில்லை. தேகம்தான் ஆலயம். ஜென்மத்தை கிடைத்தேற்ற விரும்புகின்ற மக்களுக்கு தேகம்தான் துணையாக இருக்கும். ஆற்றை கடப்பதற்கு படகு துணை இருப்பது போல, கடலை கடப்பதற்கு கப்பல் துணை போல, வாழ்க்கையை நடத்துவதற்கு உடம்புதான் இன்றியமையாத பொருள். இதை புரிந்து கொண்டவன் தான் செம்மையான இல்வாழ்க்கையை வாழ்கின்றவன். புரிந்து கொள்ளாதவன் வெகு விரைவில் உடம்பு இழந்து நரகத்தை நோக்கி செல்கிறான். நரகம் என்னன்னு கேட்டான். நோயாய்ப்பட்டவன் என்ன செய்வான்? பாவம். நோயாய்ப்பட்ட மனைவி, நோயாய்ப்பட்ட பிள்ளைகள், அது நரக வாழ்க்கை. இருவரும் 50, 55, 60 வயசு வரலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். புண்ணியவான்கள், கருத்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள், புண்ணியம் செய்திருக்கிறார்கள். புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள், புண்ணியம் செய்திருக்கிறார்கள். அப்போ இயல்பினான் வாழ்க்கை வாழவும். இல்லை என்றால் மனம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவான். வெகு விரைவில் உடம்பை இழந்து விட்டான் என்றால் மனைவி ஒரு ஏக்கத்துக்கு வந்து விடுவாள். அதுவும் பிரச்சனை தான். ஆக எல்லாவற்றுக்கும் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் உன் வீட்டில் அமைதி பெறுவதற்கு? தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மகளுக்கும் தாய்க்கும் பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, நாத்தனாருக்கும் நமக்கும் பிரச்சனை. இப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் அமைதி இழந்து இருப்பதற்கு என்னையா காரணம்னா, வாழ்வியல் தெரியாதவர்கள். அவர்கள் வாழ்வியலை பொறுத்து தெரிந்து கொள்ளவில்லை. வருவாய்க்கு தக்க செலவு செய்யணுங்கிற அறிவு எப்போ வரும்? சரப்புரிவுள்ள மக்களுக்கு தான். இல்லை என்றால் ஆடம்பரமாக கடன் வாங்கி வீடு கட்டுவான், வட்டிக்கு மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பான். தேவையில்லாத தேவையில்லாத கௌரவ பிரச்சனை நினைப்பான். நம்மளாம் மற்றவங்க கௌரவமாக இருக்கணும்னு அதுக்காக ஆடம்பர பொருள் அதிகமாக வாங்கி வைப்பான், கடனை வாங்குவான். கடன் வாங்கி தான் எல்லாரும் நடத்த வேண்டும் என்றால் வினை சூழ்ந்தது என்று அர்த்தம். வினை விட்டது அவனுக்கு. கடன் வாங்காமல் வாழ்க்கை நடத்த வேணுங்கிற அறிவு புண்ணியத்தால் வந்தது. ஆசான் கைவிட மாட்டான். கடன் வாங்குற அளவுக்கு ஏப்பா நீ போகிற, உனக்கு நான் உதவி செய்கிறேன். 5 பேரும் செலவு வந்தாதானே கடன் வாங்குவேன்.